அவரு என்னவோ ஒரு பதில் சொன்னாரு. ஆமா. சொன்னதுக்கு அப்புறம் திருப்பி வந்துட்டு, என்ன எல்லாம் பேசிட்டே இருக்கீங்க? கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்ல. ஹாய், ஹூய் அப்படின்னு. என்னம்மா பண்ற? எனக்கு புரியல. அந்த இடத்துல எடிட் ஆயிடுச்சா? இல்ல எனக்கு பாதி கட் ஆயிடுச்சா? நான் பார்த்துட்டு இருக்கும்போது. என்னன்னு எனக்கு இல்ல, இல்ல. இல்ல, இல்ல. அவங்க எடிட்டிங் சொல்லிட்டு தான். அந்த அந்த இ நீங்க சொல்றது வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆவல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்படின்னு அவரு சொல்லிட்டு பதில் சொல்றாரு, "சார் சொல்லிட்டு மேடம் உங்களுக்கு அந்த மாரி நடந்தா தான் தெரியும். உங்களுக்கு அந்த நேரம் கோவம் வரும்போது இங்க என்ன நடந்ததுன்னு தெரியும்." அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் எதுக்கு வந்து உனக்கு காமன் ம். சென்ஸ் இல்ல, அது இதுன்னு எதுக்கு சொல்றாங்க? ம். எழுதி ஆமாங்க. குடுத்துருக்காங்க வந்து சும்மா படிச்சுட்டு சொல்லுவாங்க. போயிருக்கீங்க. வயல்காடா வந்தா எதனா சொல்லணும்ல. ஏங்க சொல்லட்டுங்க. இல்ல ஒரு நியாயம் எனக்கு இல்ல. நீ எப்படி தானம்மா புரிஞ்சுதுன்னா, இப்ப இல்ல ஆல்ரெடி இல்ல ஆல்ரெடி ஒரு நிமிஷம் பிக் பாஸ் ஒரு நிமிஷம். இல்ல என்னன்னா, அமித்துக்காவது வியானா தான் இன்டரப்ட் பண்றாங்க. அங்க நீங்க திட்டுனீங்கன்னா பரவால்ல. ஏன்னா, "ஏம்மா எனக்கு ஒரு டாஸ்க் குடுத்துருக்காங்க. நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கு கருத்து சொல்லணும்னா அப்புறம் சொல்லுமா" அப்படின்னு சொல்லலாம். கரெக்ட்டா? ஆனா, இந்த பொண்ணு விஷயத்துல இந்த பொண்ணு தான் கேள்வி கேக்குது. நீ கேள்வி கேட்டுட்டு நீ எப்படி திட்டுவ? அப்புறம் என்ன பண்ணுது, இந்த பேக்கேஜ மனசுல வச்சுக்கிட்டு 4 பேர் இந்த வீட்டுக்கு தேவையில்ல அப்டின்னும்போது 4 பேர்ல ஒரு ஆள வந்து திவாகர போட்டு விடுது. சப்பா! அப்டின்ற மாரி இருந்தது. சரி சுபிக்ஷாவ எதுக்கு சூஸ் பண்ணாங்க? தேவையில்லன்ட்டு. அது யாரோ ஜாலிக்கு. அமித் தான் சொன்னான். சூப்பரா ஸ்ட்ராட்டஜி பண்றீங்கன்னு. அமித் சொன்னானா யார் சொன்னாங்க? பிரஜன் முதல்ல வந்த சாண்ட்ரா 2 வைல்ட் சாண்ட்ரா கார்டு வந்து சொன்னாங்க. வந்து சுபிக்ஷாவையும், விக்ரமையும் அவங்க ப்ரூவ் நல்லா பண்ணாங்க. ஆ விளையாடுறீங்க. ஆ இவங்க பின்னாடியே வந்து இவங்கள என்னடா திவ்யா எனக்கு போட்டு காமெடி அதான் ஒண்ணுமே பண்றீங்க புரியல. டேய்? சுபிக்ஷாவே நல்லா விளையாடுனாங்க. விக்ரம் வேற நல்லா விளையாடுறேன்னு சொல்லிட்டாங்க. இது யாரோ யோ அவங்கள சூஸ் பண்றாங்க. நீங்க குழம்பி போய் வந்திருக்கீங்களா? இல்ல அங்க இருக்கிறவங்கள குழப்புறீங்களா? இல்ல இல்ல எங்கள குழப்புறீங்க? சாம் அபியும் எனக்கு ஒரு டவுட். நம்ம கரெக்டா ம். தானே பிக் பாஸ் பாக்குறோம்? இல்ல நம்மளுக்கு வேற எதுவும் காட்டுறாங்க? இல்ல நம்ம அவங்களுக்கு கரெக்ட்டா வேற தான் பார்த்துருக்கோம். எனக்கு ஃபர்ஸ்ட்டு பிரஜின் சாண்ட்ரா வந்து அவங்க செட் பண்ண டோன், ஸ்டேஜ் வந்து சூப்பரா இருந்தது. மாஸ் அவங்க வந்து நல்லா பண்ணாங்க. ஒரு மாரி எல்லாரும் பயந்து போயிருந்தாங்க. திருப்பி இதுங்க வந்து 2 வேற ஒண்ணு விட்டு குழப்பி வியநாட்டெல்லாம் அமித் அடி வாங்குற நெலம வந்து, வாட்டர் மெலன் கிட்ட திவ்யா அடி வாங்குற நெலம வந்தோனே, அவிங்க கான்ஃபிடென்ட் ஆயிட்டாங்க. ஓஹோ! இந்த ஓஹோ! ஷோ இவங்க தானா? ஏய் இவிங்க இவங்க தானா? தான்டா. வாங்க உட்காருங்க அப்டின்றாய்ங்க. அவனுக்கு அவனுங்க எனக்கு மார்க் பண்ணி சாங்கே பாட ஆரம்பிச்சானுங்க. ரசியா இல்ல பாத்தியா அது? அவ்வளவுதானா ஆமா, கன்டென்ட்? ஆமா. எனக்கு புரியல. அது வந்து எனக்கு வந்து இந்த பிரஜின் சாண்ட்ரா வந்து ம், எல்லார் மேலயும் போய் பேசின மாரி ஃபுல் கன்டென்ட் காட்டுன மாரி இருக்கு. ம். அமித்துக்கும், திவ்யாவுக்கும் அந்த ஃபுல் கன்டென்ட் ஏன் குடுக்கல? இப்படி பிகாஸ் எடிட்டிங் டெஃபினெட்லி வந்து விடு. எல்லார்ட்டயும் பேசியிருப்பாங்க. இங்க கட் திவாகர்ட்ட மட்டும் ஏன் பண்ணிட்டாங்க. குடுக்கல? நெறைய எடிட். நெறைய எடிட் பண்ணியிருக்காங்க. வியானா இன்டர் பண்ணதே ஆடிப்பட்டு கட் பண்ணிட்டான பாத்தியா? ஏன்னா ம். நெறைய எடிட் பண்ணிட்டாங்கன்னா அது நல்லா வியானா இல்ல அடிச்சதே அவ்வளவுதான். வந்து எடிட் போட்டாய்ங்க. ஆமா. அட்வர்டைஸ்மென்ட் போட்டாய்ங்க. அட்வர்டைஸ்மெண்ட் பாத்துட்டு முடிஞ்சு இருக்கேன். பார்த்தா போய் அட்வர்டைஸ்மெண்ட் பாத்துருவாங்க. முடிஞ்சது. போய் ஒழுங்கா இல்ல ஷோ பாத்துருவாங்கன்றா டப்புன்னு ஆட் வருது. ஆடு முடிஞ்சு பார்த்தா திருப்பி திவாகிட்ட அட்ட போயிட்டாங்க. திவ்யா போயிடுச்சு. திவ்யா ஆ, போனதாவது, நீ ஒரு கேள்வி கேட்குற, அவர் பதில் சொல்றாரு. இந்த அம்மா வேற ஒரு பதில் எதிர்பார்த்ததா, என்ன எதிர்பார்த்ததுன்னு தெரியல. உடனே இல்லன்ன உடனே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. என்ன காமன் சென்ஸ் இல்ல, அது இல்ல, இது இல்ல. குறுக்கு குறுக்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஐய்யய்யோ! இந்த அம்மா நாளைக்கு கேப்டன் வேற. ஓகே ரணகளம் உறுதி. இல்ல இன்னொன்னு நோட்டீஸ் பண்ணீங்களா? ம். இவங்க உள்ள வரும்போதே அங்க சண்டை ஆரம்பிச்சிருச்சு. பாரு. ம். ஆமாமா. பாரு எந்திரிச்சு போவே இல்லையே, யாரு கண்டஸ்டன்ட்ன்னு பார்க்கறதுக்கு. பார்த்தீங்களா? எதுவுமே பார்க்கல. அங்க இருந்து அது சண்டை என்ன போட்டுட்டு இருக்கு. இல்லக்கா பாரு என்ன சொல்லுச்சுன்னா, இவனு வேற எவன்டா வருது, யார வேணா வரானுங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் உட்காந்துருந்துச்சு. அப்படிதான் உட்காந்துருக்கு. இவங்க வேற இல்ல இங்க அது வந்துட்டு வேற. வார்த்தையே சொல்லிச்சு ரசிகன். நீ நல்லா அந்த இத இல்ல பாரு. தெரியும். என்ன நான் கமெண்ட் சொல்லுச்சுன்னா, நான் கேட்டேன். ஆமா. நான் கேட்டேன். இவனுங்க நீ வேற இல்லாம எவனோ இன்னும் வரானா 2 பேர் அப்படின்னு. வேற வரானுங்க போல அப்டின்ட்டு. அப்படின்னு. இல்ல இவனுங்களே இதுல வந்து இன்னொரு கொளுத்தி போட்டானுங்கன்ட்டு. ஆமா. இதுல இன்னொன்னு என்னன்னா, பாரூக் வந்து இது கம்ருதீனுக்கு திவ்யா கொஞ்சம் நல்ல ரேப்போ தான் போல இருக்கு. வந்தோனே 2 பேரும் கொஞ்சம் கார்டியலா தான் இது பண்ணிக்கிட்டாங்க. ஸோ திவ்யாவும் போட்டு குடுக்கும் பாரு பேசுனத. பாருக்கு இந்த வாரம் கட்டம் கட்டிட்டானுங்க. மக்களே பாருவ காப்பாத்துறது கஷ்டம் தான். பாரு. இதுல நம்மலாம் பாருக்கு சப்போர்ட் பண்றோன்ற வேற சொல்லிட்டு இருக்கானுங்க டேய். இல்ல, பாய் இல்ல. பாருக்குலாம் யாரும் விட்டு குடுக்க முடியாது. ஆக்சுவலா என்ன இஷ்யூ? யார் அங்க கொளுத்தி போட்டா கம்ருதிக்கும் பாருங்க. பிரஜின் ஆல்ரெடி பிரஜினு. அவங்க பேசுனாங்க. சால்வ் ஆயி பிரஜின் நல்லா பிரஜினு சாண்ட்ரா நீட்டா பேசும்போதே பண்ணிட்டான். மாட்டிக்கிட்டாங்க. ஆ. பாரு டப்புன்னு இன்டர்ப்ட் அது அப்ப பண்ணி முடிஞ்சு போனத தானே சால்வ் பண்ணி இல்ல. திரும்பி பாரு அவங்க வந்து என்ன வந்து சொல்றாங்க, நார்மல் நாங்க ஆனாங்க. பேசுறதுல முடிவு பண்ணிட்டோம். நீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்லி பிரஜின்ட்ட சொல்றாங்க. அந்த பேப்பர் கிழிக்கும் போதே. ஆ. உடனே அது இல்லம்மா அப்படின்னு அது சொல்லிட்டாரு கரெக்ட் அவரு. ரசிகன். ரசிகன் அது கரெக்ட். ஆனா அந்த திவாகர் கிட்ட இவங்க சொன்னத அது கமருதீன் கிட்டயே சொல்லியாச்சு ஆல்ரெடி. அந்த திவாகருமே அத வந்து ஒரு இடத்துல பேச மேம் வரும்போது பார்வதி தடுத்துச்சு. நமக்கு என்ன ஆ, காட்டியிருக்காங்களோ நம்ம அதை பத்தி மட்டும் பேசுறோம். காட்டாதது வேற ஆமா. இருக்கும் அப்படின்னா.
அது வந்து இந்த ஒயில்டு கார்டு போட்டு பட் காட்டியிருப்பாங்க. அது அப்ப இவங்களுக்கு போட்டு எப்படி தெரியும்? காட்டியிருப்பாங்க. அவனுங்கிட்ட இருக்குள்ள கண்டென்ட். இவங்க ஒரு வாரமா இங்க தான் ரெடி ஆயிட்டு அங்க தான் இல்ல சுத்திட்டு இருக்காங்க. பிரஜன் இல்ல பேசுறது ப்ரோ, என்னன்னா வாட்டர்மெலன் கிட்ட பேசுனது என்ன சொன்னாருன்னா நீங்க பேசுனதையும் பார்த்தோம், பின்னாடி பேசுனதையும் பார்த்தோன்னு ஒரு வார்த்தை குடுத்துட்டாரு. அதை புடிச்சுக்கிட்டாரு. இது போக நேத்து இமாத் ப்ரோ அது சொன்னாங்கல்ல, பின்னாடி அந்த கையில பேசுனதான் பாரு ஆல்ரெடி இல்ல சொல்லிடுச்சே. நேத்து சொல்லல இமாத் ப்ரோ சொன்னாங்கல்ல, கையில சொல்லல எழுதி காட்டினதெல்லாம் சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி நேத்து சொன்னாங்கல்ல. இமாத் ப்ரோ நேத்து சொன்னார்ல, அது எல்லாமே தெரியல சொல்லியிருக்காங்க. நமக்கு இன்ஸ்டா எல்லாமே நமக்கு எடிட்ல போயிடுச்சு. எப்படின்னு தெரியல. ஆஹ் ம் அபி நீங்க ஆனா வந்து சொன்னீங்கல்ல, எனக்கு அங்கேயும் என்ன தோணுதுன்னா வாட்டர்மெலன் வந்து ம் கான்வர்சேஷன்ல பில்ட் பண்ணியிருப்பாரு. நமக்கு அது ம் நடுவுல கட் அவரு பண்ணிட்டாங்க. மாத்தி 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 அதை கட் பண்ணி கேட்டதால நமக்கு பாதி எடிட் இப்படி தெரியுது. நமக்கு அதுதான் கீழே சொல்றேன். ஆனா இன்னொன்னு இருக்கு. அது வந்து அபி, ஆனா அது லுக்ஸ் வெரி பேட் ஆன் ஹர் பிகாஸ் அவங்க வந்து அந்த இடத்துல வந்து அவங்க கொஸ்டின் கேட்டுட்டு அண்ட் ஷீ இஸ் கோல்டிங் ஹிம்ன்ற மாதிரி இருக்கும்போது தே ஆர் ரைட். நீ கொஸ்டின் கேட்குற அவர் ஆன்சர் பண்றாரு. அப்புறம் நீ அவரை வந்து இது மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் நீ வெளில போய் படு அப்படின்றது வந்து இட் லுக்ஸ் லைக் அ பேக்கேஜ். நீ வேற யாரையாவது ஒரு ரீசனபிளா எதை வேணா அது இல்ல பண்ணிக்கலாம். அபி, இது வந்து அகைன் என்ன இவங்க அது தெரியுமா கம்ருது ரசிகன் சொல்லிட்டு இருக்கோம். கம்ருதீன் கம்மு இல்ல அவர் பாரு. வந்து இல்ல கம்மு வந்து இவரு சொல்றாரு. ஆஹா, திவ்யா வாட்டர்மெலனை சொல்றாரு அந்த இடத்துல கட்டான மாதிரி இருக்கு அப்படின்னு. இதோட என்ன நடந்தது தெரியுமா ரசிகன்? இப்ப திரும்பவும் போய் வாட்டர்மெலனுக்கு இவங்க தான் மைலேஜ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, விட்டுருங்க அத. கரெக்ட். இன்னொன்னு சொன்ன பாத்தீங்களா கம்ருதுன்னு அபி, என்ன சொன்னா? கம்ருது நடுவில் அந்த டிஸ்கஷன்ல நீங்க திருப்பி கேட்டு பாருங்க. he literally said like இந்த விஷயத்துல நான் இல்ல நீ வந்து என் மேல வந்து கேஸே கொடுக்கலாம் அப்படின்னு மாதிரி ஏதோ சொன்னான். எஸ் கரெக்ட். எனக்கு அது டவுட். இவங்க ஏதோ அப்புறம் காட்ட மாட்டாங்க. கடைசியா ஒண்ணு சொன்னா தெரியுமா? நீங்களும் உனக்கும் தான் இது கெட்ட பேரு, உனக்கு தான் இது ரொம்ப தப்பா போகும் அப்படின்னு அந்த ஒரு வேர்டும் சொன்னான் கம்ருதுன்னு சொன்னா. கமருதன் சொன்னான். என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஒழுங்கா சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். சொல்லி முடிச்சு சரி விடுங்க, என்னங்க, 2 பேர்த்தையும் கிளப்பி அடுத்த விடுங்க. வாரம் என்னங்க ஹோட்டல் டாஸ்க்கு பழைய கண்டஸ்டன்ஸ்லாம் வராங்களா கெஸ்டா? அதான் இதத்தான் ராத்திரி புரியுதுங்க. பூரா வச்சு ஓட்டிட்டு இருந்தாங்களா? சஸ்பென்ஸ் இது இதெல்லாம் ஒரு என்னங்க பெரிய சர்ப்ரைஸ்? ஆமா. அவங்க கெஸ்ட் ஆவதுல நமக்கு என்னங்க சர்ப்ரைஸ்? ஏதோ உள்ள இறங்கி ஆட போற மாதிரி. அதான் கெஸ்டா வந்து 5 மொத்தமா பேர் தண்ணி ஊத்த வராங்களாம். போறாங்க. சவுண்ட் வர்றாங்களா இல்லையா அதை மட்டும் கேட்டு சொல்லுங்க. எனக்கு வேற எதுவுமே எனக்கு தேவையில்ல. இப்போ வரமாட்டேங்கிறாங்க. சவுண்ட் இந்த டீம் தான் வரும்னு நினைக்கிறேன். இந்த டீம் தான் மொத்தமா பிடிச்சி போடுவாங்க. ப்ரொமோஷன் எல்லாம் வேற பண்ணிருக்காங்களா, வருவாங்க அப்படின்றீங்க? அப்படியே அப்படியே வந்த கும்பலோட அப்படியே இங்கிட்ட வந்துட்டு போங்கன்றாங்களோ. இங்க தானே சுத்திட்டு இருக்கீங்க எல்லாரும். வாங்க வாங்க. இந்த தர்ஷிகா உனக்கு ஒரு சீட்டு, ஜாக்கு உனக்கு ஒரு சீட்டு, சவுண்ட் உனக்கு ஒரு சீட்டு. ஏன்னா இவங்க தானே லாஸ்ட் சீசன் அதான் அவங்க அதான் தானே அந்த ஹோட்டல் இங்கதான் டாஸ்க் இருப்பாங்க, பெர்ஃபார்ம் பக்கத்துல பண்ணாங்க. தான் இருக்கீங்க. வாங்க வாங்க அப்படியே கூட்டு வாங்கன்னு கூட்டு வந்துருவாங்க. நேரம் ஒரு வண்டியை கொண்டு போய் கடையில போட்டாங்கன்னா அங்கிருந்து வண்டி புல்சை. மொத்தம் தூக்கிட்டு வந்துடலாம் எல்லாரையும். புல்சை ஆம்லேட். ரசி அந்த ஃபன்னி கான்வர்சேஷன் எடுத்து சைடாப்பா போட்டு விடு. ஏதோ எது? அந்த பாரு கமருதன் கான்வர்சேஷன் ஃபுல்லா எடுத்து போட்டு விடு. வரும் வரும், வெயிட் பண்ணுவோம். அவங்களே எடுத்து போடுவாங்க, நம்ம எது கஷ்டப்படணும். எனக்கு இதுல ஃபர்ஸ்ட் போறதுல முக்கியமே இல்ல சரியா, உள்ள கான்டெக்ட் ஒண்ணுதான், அதை மாத்த முடியாது. இல்ல ஹலோ சாம் பேசுறது கேட்கலையே. கேட்கல, அது விட்டு விட்டு கேக்குது சாம். சாம் மைக்கு சரி பண்ணிட்டு வாங்க, இல்லைன்னா இது பண்ணிட்டு வாங்க. சரி பூனை 5 பேர் யார் யார் இருப்பாங்க சொல்லுங்க நீங்க முத. 5 பேர் போறாங்களா? ஒரு நிமிஷம் இது, நம்ம இந்த வைல்ட் கார்டு மேட்டரை முடிப்போம். வாங்க வைல்ட் கார்டு மேட்டர் முடிப்போம், அதுக்கப்புறம் அடுத்த மேட்டருக்கு போவோம். இப்ப நீங்க மூவ் ஆன் பண்றது பார்த்தா உங்களுக்கே யாருக்குமே இல்ல, யாருக்குமே வைல்ட் கார்டு வந்து சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்னு நினைக்கிறேன். இருங்க நான் முதல்ல சொல்லிடுறேன். 4 வைல்ட் கார்டுல வந்து யாரு பிடிச்சிருக்குன்னு கேக்குறீங்களா? நான் பிடிச்சிருக்கல. யாரு வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தாங்க இது ரொம்ப பண்ணதுல? யாரு இம்ப்ரெசிவா? ஆக்சுவலா சாண்ட்ரா கொஞ்சம் அக்ரெசிவா இருந்தாங்க. கொஞ்சம் குறைச்சிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. லைக் ஓகே நம்மலாம் இல்ல ஆரம்பிக்கும் போது அப்படிதாங்க வருவாங்க. வெளிய அதான் வெளிய ஆடியன்ஸ்லாம் வந்து அகைன் கழுவி மாதிரி தான் ஊத்துறதுனால எனக்கு டூ இட் அகைன் மாதிரி தான் இருந்துச்சு. இல்ல நானும் என்ஜாய் தான் பண்ணேன். பட் ஆனா அது எப்படி இருக்குன்னா இப்போ வெளில வந்து இருக்கிற ஹேட்ரட் வந்து அவங்க உள்ள போய் கேபிட்டலைஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமா, It is not like நல்லதுதான். பட் யார் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லாங்கா போவாங்கன்னு நினைக்கிறீங்க? பிரஜன். ஓகே. சாண்ட்ரா இல்லையா? சாண்ட்ரா வாய்ப்பு இருக்கு. பட் பிரஜன் தான் இன்னுமே கொஞ்சம் இவங்க சின்ன வயசுல பிரஜனை சைட் வச்சிருப்பாங்க போல, அதனால சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். என்னத்த ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏங்க அந்த பாட்டு பாட்டு என்ட்ரி சூப்பரா இருந்துச்சு. அந்த பாட்டை போட்டனே உள்ள வீங்கள அள்ள விட்டுருக்கும் ஆக்சுவலி. சரி நான் சொல்லட்டா
நான் அப்புறமா தூங்கிடுவேன் கொஞ்ச நேரத்துல, அதனால நான் ஆமா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க, இல்ல அடிச்சுக்கோங்க, எதனா பண்ணிக்கோங்க. ஓகே. எனக்கு 4 பேரும் வந்ததுல வந்து எனர்ஜெட்டிக்கா இருந்தது பாத்தீங்கன்னா பிரஜன். ஓகேவா? மத்த சாண்ட்ராலாம் கொஞ்சம் ஒரு சில பாயிண்ட் சொல்றதுக்கு திணறுனாங்க. கான்பிடென்ட்டா சொல்லல அவங்க. ஓகே. அதே மாதிரி திவ்யாவும் கான்பிடென்ட்டா இல்ல. அமித் வந்து சுத்தம். அவர் என்னமோ படிச்சுட்டு வந்தாரு, கொஞ்சம் கொஞ்சம் வியானா அடி மறந்துட்டு வாங்கிட்டு வந்த மாதிரி. போயிருக்காரு, நீ என்ன கான்ஃபிடென்ட் இல்லன்ற. வியானா வந்து அழுதாங்கன்ட்டாரு, அவ அழுவே இல்லை அப்படின்ட்டா ஸ்ட்ராங்கா. அப்புறம் அதை சமாளிக்கிறாரு. ஓகே. சோ இந்த 3 பேர்ல பிரஜன் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா இருக்காரு. ஆனா அவருமே அடி வாங்குவாரு. எப்படி அடி வாங்குவாருன்னா, இந்த விஜய் சேதுபதியோட இந்த கிரிஞ்சு ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்க ஸ்டேஜ்ல, மாமா மச்சான்ட்டு. இத வந்து கண்டினியூஸா இந்த ஷோல தொடர்ந்துச்சு, இல்ல ஏதாவது ஃபேவரட்டிசம் இந்த சைட்ல இருந்து பண்ணாரு அப்படின்னா, பிரஜனுமே ஒர்ஸ்ட்ன்றது கேட்டகரியில தான் வைக்கணும். ஸோ அவங்களையுமே இந்த வாஷிங் மிஷின் குழுக்குள்ள கொண்டு வந்து செய்வோம். சேர்க்கப்படுகிறது. எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் அவ்வளவுதான். பண்ண மாட்டாங்க. ஏன்னா முதல்லயே போகும்போதே விஜய் சொல்லிட்டாரு. சொல்லிட்டாருல்ல. ம். எங்க அது 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 போன வருஷமும் கொஞ்சம் சொல்லியிருந்தாருன்னா நல்லா இருந்திருக்குங்க. ஏங்க அவர் டாடி போன வருஷமும் டாடி சொல்லிதான் இல்ல அமிச்சாருங்க. போன அதுக்கு வருஷம் ஒண்ணும் கேட்கல. இல்ல போன வருஷம் அவங்க அடி கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? ரசிகம் போட்ட போஸ்ட்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா? சரி, சாருன்னு ஒரு ஸ்பீக்கர் இருக்காங்க. சாரு என் ஃப்ரெண்டு தான் அவங்க. சாரு. சாருக்கு முன்னாடி இந்து சிஎஸ்டி அவங்க பேசு. இந்து சிஎஸ்டி பேசுறீங்களா? அவங்க அன்மியூட் பண்ற மாதிரி தெரியல. சாரு நீங்களே பேசுங்க. சரி. No, thank you, Abhi. Thank you. Hi, Vignesh, Hams. Hi, Hi, Sam. hi, 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 hi. Rasigan. Now, I've been listening to this space from the beginning. நிறைய ஸ்பேஸும் போயிருக்கேன், பட் இந்த ஸ்பேஸ் வந்து has been like a very good space where it's been neutral, ப்ராப்பரான டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ ஐ ஆல்வேஸ் been enjoying. சாரி, என்னால் ரபி 2-3 தடவை ரெக்வெஸ்ட் கொடுத்துருந்தோம், என்னால் வர முடியல. ஒன் திங் ஐ டென்ட் ஹாவ் டைம். ரெண்டாவது, இவ்வளோ நாள் நடந்தது வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணியோ இதை வந்து ரிவ்யூ பண்ற அளவுக்கு எதுவுமே வர்த்தா இல்லை. இன்னைக்கு நானா கேட்டு வந்த ரீசன் வந்து ஐ எம் சோ ஹாப்பி அபவுட் திஸ் 4 வைல்ட் கார்ட்ஸ் என்ட்ரி, எஸ்பெஷலி த வே பிரஜின் வாக்ட் ஹிம்செல்ஃப் இன் வித் சாண்ட்ரா. இட் வாஸ் ரியலி நைஸ். அண்ட் எனக்கு வந்து இப்பதான் வந்து இது ஒரு ஆர்மி கேம்ப் மாதிரி ஃபீல் ஆச்சு. எல்லாரையும் நிக்க வச்சு லைனா வந்து பேப்பர் பென்சில் வச்சு இம்போசிஷன் எழுதுங்க, அவங்கவங்க வந்து வீட்டுக்கு லெட்டர் எழுதுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி லெட்டர் எழுத வச்சு அதை வந்து வார்டன் பிடிச்சு கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் கிழிச்சு தூக்கி எறிகிற மாதிரி செம்மையா இருந்தது. ஸோ ஐ ஃபெல்ட் தட் லிட்டில் ஃபிளேவர் ஆஃப் த தெலுங்கு பிக் பாஸ் பீக்ட் இன் டு தமிழ் பிக் பாஸ். என்ன இன்னும் கொஞ்சம் பத்த வச்சிருந்தா நல்லா இருக்கும், வெறும் கிழிச்சு மட்டும் தூக்கி போட்டாங்க. அது எரிச்சிருந்தா ஐ வாண்டட் டு சி ஹவு அரோரா ஒரு துஷார் எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கணும். அரோராலாம் வந்து ரொம்ப பேபிஷா இருக்கு அவளோட எக்ஸ்பிளனேஷன் ஃபார் பீயிங் இன் பிக் பாஸ். அண்ட் மிஸ் நான் வந்து இங்க நல்ல பொண்ணா இருக்கதான் வந்திருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றா. அதுக்கு வந்து ஹெட் மிஸ்ட்ரஸ் வந்து சத்தம் போடுறாங்க. உடனே வந்துட்டு நீ ரொம்ப ரூடா பேசுற, நீ ரொம்ப வந்து ஹாஷா பேசுற அப்படின்னு ஷீ ஸ்டார்டட் கிரையிங். கிரையிங் இன் த சென்ஸ் கிரையிங் இன் வேர்ட்ஸ். ஸோ இப்படி வந்து ஒரு சின்ன சர்க்காசம், ஒரு சின்ன கிரிட்டிசிசம் கூட அவனால எடுத்துக்க முடியலன்னா வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஹர் பீயிங் இன் பிக் பாஸ் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது. அப்புறம் லாஸ்ட் கப்புள் ஆஃப் வீக்ஸ் த வீக்கெண்ட் ஷோக்கு முன்னாடி தெர் வாஸ் அ டிஸ்கஷன் லைக் என்ன ஒர்க் நீ பண்ண, என்ன ஒர்க் நான் பண்ண எல்லாம் பேசும்போது கூட நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறேன். ஐ டிடன்ட் சி அரோரா டூயிங் எனி ஆஃப் த ஹவுஸ் டாஸ்க்ஸ் எஃபெக்டிவ்லி. விக்ரமாவது ஐ ஹாவ் சீன் ஹிம் டூ ஹவுஸ் கீப்பிங், பாத்திரம் கழுவுறது எதெல்லாம் பார்த்துருக்கேன். பட் ஐ ஹாவ் நாட் சீன் அரோரா டூ எனி திங் எஃபெக்டிவ்லி. இல்லை காமிக்கல, அது அப்படிதான் சொல்லணும். பட் ஓவராலா வந்து ஐ எம் சூப்பர் இம்ப்ரெஸ்ட் வித் வைல்ட் கார்டு என்ட்ரி. ஐம் ரியலி இனிமேல் தான் ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு வாட்ச் த ஃபியூச்சர் ஷோஸ். ஹோப்ஃபுல்லி தே கீப் அப் அவர் எக்ஸ்பெக்டேஷன். எனக்கு வந்து இன்னொரு கொஸ்டின் வந்து இருக்கு. ஐ நோ தட் நம்ம எல்லாம் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் பார்வதிக்கு வந்து நவ் தெர் இஸ் அ பிகர் கன்சர்ன் ரைட் நவ் கோயிங் ஆன். Might be there is some other things that has happened and it's not shown to us, but every time Kamarudin is getting attacked, I feel that Parvati is ஒரு சின்ன ஜிட்டர் வந்துட்டு போயிட்டு இருக்கு அவளுக்கு.
அவ முன்னாடி வந்து ஷீ இஸ் கம்மிங் அண்ட் கன்ஃபரண்டிங். ஸோ something really has gone wrong there that has not been shown to us, which is good. ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம இது 18+ ஷோன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து நம்மளுக்கு என்ன காமிச்சாங்களோ நம்ம அதை தான் பார்த்து பேசிட்டு இருக்கோம். ஐம் ஹோப்பிங் பிரஜின் அண்ட் சாண்ட்ரா ஆல்சோ வாட்ச் த சேம். பட் இஃப் தேவர் ஷோன் அ டிஃப்ரெண்ட் ஃபுட்டேஜ் பிஃபோர் கம்மிங் இன், தென் ஐ திங்க் தேர் டாக்கிங் அபவுட் தட் அண்ட் வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். பட் இது எல்லாத்தையும் தாண்டி டெஃபினெட்லி சம்திங் ஹஸ் கான் பிட்வீன் Parvati and Kamrudin, that both of them are scared right now that it might go public. So that is what I feel watching the show right now. But otherwise, yeah, good show is yet to start, and thank you guys, you're doing awesome too. விஜய் சேதுபதி சொன்ன மாதிரி தான் பண்ற வேலையே பண்ணிட்டு உட்காந்துட்டு அடிச்சுட்டு கிடக்குறாங்க. இப்போ அது ஒரு கண்டென்ட்டா இப்போ பாருங்க லைவ்ல அவங்க 2 பேருக்கு ஒரு தனி ட்ராக் ஓடி 2 பேரும் மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ரிகார்டிங் சம் டாபிக். ஐ திங்க் பிக் பாஸே காமிக்க வேணாம்னு நினைக்கிற ஒரு இதை வந்து இவங்களே பேசியே நம்ம கிட்ட சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா அதை கூப்பிட்டுமே வார்ன் பண்ணிட்டாரு. வார்ன் பண்ணாங்களா இல்ல பேசி ஏதோ பிரச்சனை சால்வ் பண்ணிருக்காங்க நார்மல். அது அந்த இடத்துலயுமே பார்வதி வந்து சொல்லிட்டா அவங்ககிட்ட, நான் அந்த மாதிரி சொன்னேன், அது வந்து நான் இப்ப ரிக்ரெட் பண்றேன், நான் திரும்பி வாங்கிக்கிறேன், இனிமேட்டு அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னா. ஆனா இப்ப இவங்க வந்து கொளுத்தி போட்டது இதுக்கு அப்புறமும் இன்னொரு ஏதோ நடந்த மாதிரி ஒண்ணு சொல்லியிருக்காங்க போல. அததான் நீ ஏன் திவாகர் கிட்ட போய் சொன்னன்ற மாதிரி கேட்கறானா, அந்த மாதிரிதான் இல்லங்க அதேதாங்க. அப்பதான் அது ஆல்ரெடி பேசி திரும்பி இவங்க சால்வ் பண்ணாங்களே நேத்து எபிசோட் ஸ்டார்டிங்ல. ஒரு முழு பம்கினை வந்து வாட்டர்மெலன் கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த பம்கின் என்ன நம்ம கிட்ட சொல்லல. அதனால நடக்கிற பிரச்சனை தான் இது எல்லாமே. இப்போ நம்மளுக்கு அது தெரிஞ்சுக்கவும் வேண்டாம். இவங்க சண்டை போடுற the body language வச்சே தெரியுது something has gone really really bad. So we don't even want to get into that point. But they should stop arguing about this. The more they argue, the more curiosity they are going to bring towards the housemates and to us. நிறைய பேருக்கு இந்த விஷயம் என்னன்னு தெரியாமையே போயிருந்திருக்கலாம். ஆனா இவங்க பேசி பேசி அதை பெருசாக்குறாங்க. கமருதீன் ஒண்ணு சொன்னான்ல, அதுல எனக்கு பிரச்சனை கிடையாது, இது உனக்கு தான் பிரச்சனையா வந்து முடியும் அப்படின்னு சொன்னான் பாத்தீங்களா. சோ அந்த அளவுக்கு என்ன அப்படி ஆயிருக்குன்றதும் தெரியல. அதான் இது லிட்டரலா அவங்க வாயிலேயே அவங்க they are spoiling their own image. அப்படிதான் இருக்கு. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே there are lot of contestants who don't know what even happened. But இவங்களே பேசி பேசி அதை இப்ப வந்து they are going to eventually tell everything out மாதிரி தான் இதா போகுது. வெளியில வந்தா ரிவ்யூங்கிற பேர்ல they are going to get even more spanked. பிக் பாஸ் அல்டிமேட் அன்ஃபில்டர் பேசுங்க ப்ரோ. இப்போ ஓகே, எனக்கு இப்போ எக்ஸ்ட்ராவா ஏதாச்சும் நடந்து அதை வார்ன் பண்ணி ஸ்டாப் பண்ணி வார்னிங் கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே வித் இட், ஓகேவா. இப்போ அப்படி எதுவுமே நடக்கல, மியூச்சுவல் கன்செப்டோட மட்டும்தான் நடந்தது, நமக்கு என்ன காட்டினாங்களோ அது மட்டும்தான் மேக்ஸிமம் நடந்திருக்குன்னா, அப்போ வந்து பார்வதி வந்து இங்க வந்து அவனோட நேமை டேமேஜ் பண்ற மாதிரி அன்வான்ட் டச்சஸ் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வார்த்தைகள்லாம் எக்ஸ்ட்ராவா போட்டு இங்க பேசியிருந்தாங்கன்னா, எனக்கு என்னமோ அவங்க பண்ற நர்வஸ்னஸ், இந்த டாபிக் எடுத்தாலே எடுக்காதீங்கன்னு சொல்றத பார்க்கும்போது she doesn't want Kamrudin to know that she has said this wordன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு, ஓகேவா. அது அப்படி நடந்துச்சுன்னா இட்ஸ் வெரி ராங். ஸோ எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. ஒரு பையனோட கேரக்டரா ஈஸியா அசாசினேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. சப்போஸ் அவன் நெக்ஸ்ட் வீக் எவிக்ட் ஆயிட்டு ஒரு 80 daysல திரும்பி உள்ள போனானா போட்டு கிழிச்சிருவான். நீ எப்படி என்னை பத்தி அப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்மா சொல்லுவான். வெளியும் பேட்டி கொடுப்பான். அப்படிலாம் எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் பார்வதி பயப்படுறாங்களோ அப்படின்ற மாதிரி. இல்லைன்னா ஷீ வில் 100% டெல் இட் அவுட். அதை ஓப்பனா பேசுவாங்க. இவங்க வந்து திவாகர் கிட்ட விட்டதெல்லாம் கதை. அது வந்து கமருதீனை வந்து ஆக்சுவலா அவன் வந்து டேஞ்சர்ல இருந்தான். இனிமே இத மாதிரி ஏதாவது ஒண்ணு இது பண்ணோம்னா அவனை எலிமினேட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கதை விட்டுருக்காங்க. அந்த கதைக்காக பயப்படுறாங்கன்ற ஃபீல் தான் எனக்கு வருது. பயப்படுறாங்க. அது நடக்காத ஒண்ணு சொன்னதுனால இப்ப கமருதீன் கிட்ட வந்து பம்புறாங்க.
ஓகே. ஏன்னா அங்க பிரஜின் சொன்ன வார்த்தை நம்ம காமிச்சது என்னன்னா, நீ நீ உங்க 2 பேருக்குள்ள பேசுனது எனக்கு தெரியும். ஆனா நீ பின்னாடி போய் பேசுனது எனக்கு தெரியும்னு சொன்ன உடனேயே அவங்க வந்து பதறாங்க அப்படியே. ஸோ அந்த ஓகே. டாபிக் வந்துருந்துச்சுன்னா ஐ டோன்ட் நோ. ஏன்னா நேத்து இமாத் ப்ரோ சொன்னாரு, ஹேண்ட்ல ரிட்டர்ன் பண்ணதெல்லாம் கூட சொன்னாங்கன்ற மாரி ஏதோ சொன்னாரு. ஸோ மேபி எல்லாமே சொல்லியிருப்பாங்களா, இந்த அன்வான்டட்ன்ற வேர்டையும் சொல்லியிருப்பாங்களான்னு தெரியல. இஃப் இட் கம்ஸ் டு நோ இட் லேட்டர் நோ இட் வில் பி அ பிக் திங். அவனோட ம். அந்த இஸ் வெரி ஷார்ட் டெம்பர்ட்ல. ஸோ இஃப் he goes again, if she meets her again, அவன் கிழிச்சிருவான் பார்வதியை போட்டு. ஏன்னா அவனோட பேரை ஓப்பனா 2 பேரோட மியூச்சுவல் கன்சென்ட்ல ஒன்று நடந்ததுக்கு அப்புறம் அவனோட பேரை இப்படி உமன் கார்டோ இல்லை வாட் எவர் கார்டு இட் இஸ் அதை ப்ளே பண்ணியிருந்தாங்கன்னா தட்ஸ் டோட்டலி ராங். அது கரெக்டா இல்லை. ஓகே ப்ரோ. பார்ப்போம். திரும்பி அது பிரச்சனை இன்னும் ஓடிட்டு தான் இருக்குன்றாங்க லைவ்ல. என்ன ரவி கிச்சன் போயிட்டான். அப்படிதான் சொன்னாங்களே, கொஞ்ச நேரம் தான் இருப்பாரு. ரசிகன் ஆயிடுத்துங்கனால. அண்ட் தென் இது இன்னைக்கு வந்ததுல வந்து எனக்கு என்னன்னா அமித் பேசுனது எல்லாமே பார்க்கும்போது அவரும் போயிட்டு விக்ரம் கூட உட்காந்து விக்ரம் கேங்ல சேர்ந்துருவாருன்னு தான் தோணுது. அப்படியே ஒண்ணுமே பண்ணாம ஜாலியா ஏதாச்சும் பண்ணிட்டு சாங் பாட்டு அப்படியே போயிட்டு வரும்னு தோணுது. திவ்ய பாரதி தான் எனக்கு ஓரளவுக்கு ப்ராமிசிங்கா திவ்ய தெரிஞ்சாங்க. பாரதியா? ஆனா அவங்க சுபிக்ஷாவை திவ்யா கணேஷ் சாரி அவங்க தான் ஓரளவுக்கு தெரிஞ்சாங்க. ஆனா அவங்களும் சுபிக்ஷாவையும் வாட்டர் மிலானையும் போட்டு வெளியே போடும் போது அடையப்பான்னு ஆயிடுச்சு. ஸோ பிரஜினும் சாண்ட்ராவும் கூட எனக்கு எப்படின்னா ஓகேன்ற அளவுக்கு தான் ஃபீல். அவங்க வந்து அங்கேயே வந்து பேசுறதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு இதுக்காக தான் பண்ணேன் வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேர்கிட்ட ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறதெல்லாம் ஓகே. அவங்களுக்கு ஏதோ எழுதி கொடுத்ததை பேசின மாதிரி தான் இருந்துச்சு. நீ ரசி போஸ்டடு பிஸி. பேசுங்க பாரதி குமார். டாபிக் யாரு? பாரதி. ஓகே, சொல்லுங்க பாரதி. பரத் குமார். பரதா Yeah, பாரதியா? Bharat. ஓகே பரத், சாரி. பரத் குமார். Yeah, nothing, bro. First of all, எனக்கு தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் உங்ககிட்ட பேசுறேன். பட் ஒரு பாஸ்ட் ஒரு 2 வீக்ஸா உங்க வீடியோஸ் யூடியூப்ல தான் பார்க்குறேன். ஃபிலிம் என்கோ சைக்கிள் மீடியா சம்திங் அங்க அதுலதான் உங்களை பார்த்துட்டு இருந்தேன். அதுல பார்த்துதான் சரி இந்த குரூப் எங்க இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சு வந்தேன். நீங்க பேசுற எல்லா டாபிக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நீங்க அந்த கரெக்டா அப்சர்வ் பண்றீங்க. எனக்கு இன்னைக்கு என்ன தோணுச்சுன்னா, இன்னைக்கு வந்ததுல இந்த ஒயில்ட் கார்டு என்ன சொல்றது மோஸ்டா எப்படி சொல்றது, இவங்க பீப்புளோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஒருத்தங்களை ரொம்ப அடிக்கிறப்போ ஆப்போசிட்ல தான் அவங்களுக்கு என்னடா வந்து இப்படி இது பண்றாங்களேன்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம நம்ம பழைய பிக் பாஸ் பீப்புள தான் ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்குது. எனக்கு இப்ப இந்த ஒயில்ட் கார்டு மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்டாவே இல்லை. அது எதனால எல்லாத்துக்கும் அப்படி ஃபீல் ஆகுமா, இல்ல இவங்க பண்ற விஷயம் அப்படி ஆயிடுச்சான்னு எனக்கு ஒரு டவுட். இல்ல, ஒயில்ட் கார்டை பொறுத்த வரைக்கும் 4 பேருமே இன்ட்ரெஸ்டிங் தான். இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். ஓகே. ஆனா இவங்க வந்து ஒண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணியிருக்காங்க பாருங்க. அது வந்து கண்டிப்பா ரிவர்ஸ்ல தான் போகும். ஓகே. இது வந்து நம்ம அரோரா சொன்ன மாதிரி சோ ரூடு. ஓகே. அது அந்த மாதிரி எடுத்தவொடனே வந்து ஒரு ரூட் ஃபேஸை காமிச்சிட்டு நீங்க இப்போ ஒரு கெப்பாசிட்டி, நீங்க ஒரு ஆட்டிடியூட வந்து நீங்க இங்க காமிச்சிட்டீங்க. ஓகே. நீங்க என்டர் ஆனும் போதே இந்த பழைய கண்டஸ்டன்ட் கிட்ட நீங்க அந்த ஆட்டிடியூடையும் அந்த ஃபோர்ஸையும் காமிச்சிட்டீங்க. இனி நீங்க கண்டினியூஸா விளையாடிட்டு இருக்கும் போது இதோட ஜாஸ்தியாவே இருக்கணும். நீங்க எங்கேயாவது லெவல் குறைஞ்சீங்க அப்படின்னா உங்க கேம் முடிஞ்சு போயிடும். இந்த 4 ஒயில்ட் கார்டுல இதுல எங்கேயாவது ஒரு இடத்துல சறுக்குனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க கேம் முடிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு அமித் கேமே முடிய வேண்டிய கட்டாயம். ஏதோ தப்பிச்சிட்டாரு. ஓகே. வியனா அதுக்கப்புறம் பெருசா இருக்கல. அந்த மாதிரி தான். ஸோ நீங்க எடுத்தோடனே சட்டிலா தான் உள்ள போனோம். சட்டிலா தான் உள்ள போய் நீங்க சட்டிலா தான் இது பண்ணணும். இப்போ நீங்க நாளைக்கே ட்ராக்கை மாத்துவாங்க. இது எங்களுக்கு பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்கு அப்படின்னு மாத்திட்டு திரும்பி அது ஒரு நார்மல் சட்டிலுக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம பார்க்கணும் இன்னும் ஒரு 2-3 நாள்ல. அந்த இப்போ வச்சிருக்கிற இந்த எனர்ஜி வந்து த்ரூ அவுட் இந்த எண்டு இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இருந்தா நல்லா இருக்கும். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். இல்ல அவங்களும் எப்படினாலும் இந்த வீட்டுக்குள்ள அவங்க கூட யாருக்கிட்டையாவது இவங்கெல்லாம் போய் நார்மலா பேசணும். இல்லைன்னா
அவங்களுக்குமே என்ன சொல்றது, இதுல இவங்க 4 பேருமே தனியா தெரிவாங்க. இவங்க மத்த கண்டஸ்டன்ட் கூடயும் போய் மிங்கிள் ஆகணும்ல. அதுதானே முதல்லலாம் நம்ம வந்து எதிர்பார்க்கறது. அப்ப எதிர்பார்க்கும்போது இவங்க வந்து சரி இவ்வளோ ஆஷா போகும்போது எப்படி மிங்கிள் ஆவாங்கன்றத நம்ம பார்க்கணும். அது எந்த இதுல போய் மிங்கிள் ஆகுறாங்க, ஆல்ரெடி இருக்கிற குரூப்ல சேர்றாங்களா, இல்ல அந்த குரூப்பை உடைச்சு வெளியில கொண்டு வந்துட்டு அதுல இவங்க தனியா ஒரு குரூப் ஆரம்பிக்கிறாங்களா அப்படின்லாம் பார்க்கணும். இவங்க எப்படி கேம் ஆடுறாங்கன்றத பார்க்கணும். ஆனா என்னைக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனை வச்சுட்டீங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷனோட ஜாஸ்தியா நீங்க பண்ணாதான் சர்வை பண்ண முடியும் வைல்ட் கார்டு. கண்டிப்பா ப்ரோ. ப்ரோ அப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இது பாரோட கேமை அஃபெக்ட் பண்ணுமா? பாரோட கேம் இந்த டாபிக்கே அஃபெக்ட் ஆயிட்டு இருக்குது. அதுவே பிரச்சனையா இருக்குது. இவங்க வைல்ட் கார்டு வர்றதெல்லாம் மேட்ரு கிடையாது. இவங்களுக்குள்ளேயே ஏதோ பிரச்சனையாகி அதுவே அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கு. அது இன்னும் பெருசா போச்சு அப்படின்னா 2 பேருடைய கேமுமே காலியாகும் எனக்கு தெரிஞ்சு. அதுல இருந்து அது பாரு மேல தப்பா இருந்தது அப்படின்னா கம்ருதீன் தப்பிச்சுப்பாரு. மேபி he will come to top 5 எனக்கு தெரிஞ்சு. இல்லையா இது அப்படியே செட்டிலா போச்சுன்னா இப்ப இவங்க இதை வச்சு திரும்பி எப்படி ஸ்டார்ட் பண்றாங்கன்ற மாதிரி தான். இல்ல என்னோட அந்த பாயிண்ட் இல்ல ப்ரோ. ஏன்னா போன வீக் எனது இந்த சாட்டர்டே வந்து விஜய் சேதுபதி சொன்னாங்க லவுட் வாய்ஸ் நீங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க. அதுவும் சேர்ந்து இவங்க வந்து வைல்ட் கார்டு வந்து இவங்க கொடுத்த ஃபீட்பேக் இதெல்லாம் பார்த்துட்டு பாரு நம்ம ஓவரா போயிட்டோமோ அப்படின்னு ஃபீல் பண்ணி ரொம்ப செட்டில் ஆயிடுவான்னு நினைக்கிறீங்களா? இல்ல மறுபடியும் வாய்ப்பே இல்ல. அதெல்லாம் இல்ல நான் என்னோட கேமை தான் ஆடுவேன், நான் கத்தி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்களா? இந்த கமருதீன் இவங்க ஃபைட்டு தனியா இருக்கட்டும், அது செகண்ட். அது வந்து இவங்க கண்டிப்பா எப்படின்னா கொஞ்ச நேரம் பேசுவாங்க, அது ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு போக மாட்டாங்க. கமருதீன் பொறுத்த அளவுக்கு பாருட்ட கொஞ்சம் கம்மி பண்ணிதான் போன ஃபைட்லயே அந்த மாதிரிதான் பண்ணான். போன ஃபைட்லயே இந்த இஷ்யூ வரும்போது இவ ஒரு பாட்டில் எல்லாம் தூக்கி எறிஞ்சோடனே அந்த ஃபைட் அப்படியே கொஞ்சம் செட்டிலா முடிச்சிட்டாங்க. ரொம்ப சீரியஸா நோட்ல எடுத்துட்டு போல. சோ இதுவும் அதே மாதிரி எடுத்துட்டு போயிட்டு இவங்க கேம் மறுபடியும் பிளே பண்ணுவாங்களான்னு எனக்கு ஆல்மோஸ்ட் குழப்பிருக்காங்க 4 பேர். கேட்கல சார், கேட்கல. ஓகே இப்ப கேக்குதா? சாம் நீங்க பேசுறது கேட்கவே மாட்டேங்குது, விட்டு விட்டு கேக்குது. ஓகே, இங்க 2 இஷ்யூங்க. ஒண்ணு நெட்வொர்க் ப்ராப்ளமா இருக்கு. ஒரு நிமிஷம். இப்ப கேக்குதா? கேக்குது. ஓகே ஓகே. பார்வை பொறுத்த வரைக்கும் எனக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. அவங்க திரும்பி இப்போ கேமை மாத்தினாங்க அப்படின்னா எனக்கு தெரியல, இது பழைய பார்வாவே தான் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ஒரு குழப்பத்துல இருக்காங்க, தெரியல, அது பார்க்கணும். ரெண்டாவது இந்த வைல்ட் கார்டுமே ஃபர்ஸ்ட் 2 பேர் ஒரு மேட்டர் சொல்றாங்க, செகண்ட் 2 பேர் வேற மேட்டர் சொல்றாங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் பாரு இந்த விஷயத்துல லாக் பண்ணதுனால பாரு இதுல இருந்து மீண்டு வர்றதே கஷ்டம். அதனால பொறுத்திருந்தா பார்க்கணும். அப்போ நெக்ஸ்ட் வீக் கண்டென்ட் ஃபுல்லா வைல்ட் கார்டு மட்டும்தான். அது தாண்டி இன்னும் 5 பேர் வர வராங்களாமே, அவங்க தான் கண்டென்ட் நெக்ஸ்ட் வீக். பேசலாமா? அதான் என்னன்னா இப்ப வந்து இப்ப என்ன ஒரு போட்டு அடிச்சது அது இல்ல, இப்ப என்ன ஃபேஷன் ஆயிடுச்சுன்னா ட்ரெய்லர் பார்த்துட்டு படம் வந்து நல்லா இருக்குன்னு முடிவு பண்ணிடுறாங்க நிறைய பேரும். அது அந்த கலாச்சாரம் மாறணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். ஹாப்பி கைஸ். புரியுது. ப்ரோமோ பார்த்து ஏமாறாதீங்க மக்களே அப்படின்றீங்க, கரெக்டா? அதனாலதான் நான் வந்த அந்த அத்தனை வைல்ட் கார்டு ப்ரோமோவையும் தூக்கி நான் போஸ்டாவே போடல. ஆக்சுவலா இப்போ ப்ரோமோவே போடுறதே நிறுத்திட்டேன் நான். 1 2 ஏதோ ஒன்று பிடிச்சிருந்தா போடுவேன், இல்லைன்னா போட மாட்டேன். ப்ரோ அந்த ஃபைட் ப்ரோமோ தவிர்த்து மீது எந்த ப்ரோமோ வந்தாலும் நம்ம நம்பி பார்க்க முடியாது ப்ரோ. என்ன சொல்றீங்க? ஃபைட்டுமே நம்பி பார்க்க முடியலங்க. கடைசியில பிராங்க் அப்படின்னுடுவாங்க, ஃபேக் ஃபைட்டு ஒன்று, சும்மா இவங்க ப்ரீ பிளான் ஃபைட்டுன்னுவாங்க. அது கூட நடந்துச்சு லாஸ்ட் சீசன்ல. ஓகேவா? லாஸ்ட் சீசன்ல நம்ம ராணுவ ஃபைட்டு
ஞாபகம் இருக்கா? இருக்கு ப்ரோ. அது மறக்க முடியுமா? டாஸ்க் ஏதோ ம். எந்த டாஸ்க்? ஸ்கூல் டாஸ்க்லயா ஏதோ டாஸ்க்ல நினைக்கிறேன். ஐயோ! அவனுக்கு வெளியில அந்த டைம்ல ஐப்பு ஏறிச்சு பாருங்க. கடைசியில உள்ள போனா இவங்க பேசி வச்சுட்டு சண்டை போட்டுருக்காங்க. அதையும் நம்ப முடியாது. எக்ஸாக்ட்லி ப்ரோ. யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்களே. ப்ரோ 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 நான் ஸ்வேதாவா? ப்ரோ ஒன்று கேட்டுக்கிறேன். உங்க பார்வைக்கு ஹோஸ்ட் கோஸ்ட் இன்னைக்கு வியானோட அந்த இது எப்படி இருந்துச்சு? அதை மட்டும் சொல்லிருங்க. நான் கேட்டுட்டு போறேன். அடம் பிடிப்பேன், நீங்க சொல்லி ஆகணும். சொல்லுங்க ப்ரோ, உங்ககிட்ட கேட்கறேன், உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க, எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் கிட்ட தானே கேட்டீங்க, ஹோஸ்ட் சொல்லிட்டோம். ஓ அப்படிங்களா, ஓகே. வியான கேம் நல்லா இருந்துச்சு. பட் அது ஓகே தான். அவங்க வைல்டு கார்டு வரும்போது ஆல்ரெடி வைல்டு கார்டு வந்தாலும் நம்ம கேம் இதாக கூடாதுன்னு அந்த சுவிக்ஸா கிட்ட பேசியிருந்தாங்க. ஓகேவா, எனக்கு அதுதான் அவங்க வந்தாலும் ஷேக் பண்ணுவாங்க, ஷேக் பண்ண தான் ட்ரை பண்ணுவாங்கன்றத அவங்க ஏற்கனவே அப்சர்வ் பண்ணி தான் வச்சிருந்த மாதிரி தான் தோணுச்சு என்ன பண்ண பொறுத்த வரைக்கும். ஸோ பார்க்கலாம், வெயிட் பண்ணி இந்த ஒரு வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. அபி சிஸ்டர் உட்கார்த்தாங்க. ஐ திங்க் அவங்க பிஸின்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, சாம் ப்ரோ. இந்த ஒயில் கார்ட் விக்னேஷ் ப்ரோ, விஷயத்தை உங்களுக்கு வச்சு வந்து சொல்றீங்க. ஸ்பீக்கர்ஸ் ரொட்டேட் பண்ணணும்னா என்ன கீழே இறக்கிக்கலாம் விக்னேஷ் அண்ட் அபி. ஓகே ஓகே ஓகே. I'll come back after Rimad comes maybe. Yeah. ஓகே ஓகே. Thank you. இந்த அந்த ஒயில் நீ இமாத் ப்ரோக்கு லிங்க் அனுப்பிச்சியா? நான் இன்னும் அனுப்பல. இல்லை, நான் எதுவும் அனுப்பலையே. ஓகே, லிங்க் அனுப்பணும். சரி ஓகே. பேசுங்க, யாருமே பேசல. சாம் பேசிக்கிறீங்களா? நான் பேசுவானா? பேசுவா. இல்லைன்னா இப்ப அபியக்கா சொல்லியிருந்தாங்கல்ல, பாரு எனக்கு தெரிஞ்சு என்னன்னா எங்க செக் வைப்பாங்கன்னு தோணுதுன்னா, கேப்டன் அவங்க எல்லாரையுமே அவங்க காலி பண்றாங்க. இப்ப கேப்டன் சப்போஸ் இப்ப இந்த வாரம் வந்து திவ்யா ஓகேங்களா, அவங்கள வந்து முடிச்சிருவாங்கன்னு தான் இருக்குது எனக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வியனா கேம் வந்து டே பை டே இம்ப்ரூவ் ஆயிட்டு தான் ப்ரோ இருக்குது. அதுல இன்னைக்கு அமித ரிப்ளை கொடுத்தது எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஆனா எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் புரியல, விக்ரம் நல்லா விளையாடுறாங்கன்னாங்க, அது மட்டும் கொஞ்சம் ஏத்துக்க முடியாத மாதிரி இருந்தது. அதுதான் ப்ரோ. ஓகே ஓகே. என்ன ப்ரோ நோட்டி சொல்லுங்க. விக்ரம் பேசுறசியா? சரியா क्वेश्चन சரியா இல்ல, புரியல, அதனால தான் விக்ரம் நோட்டி நல்லா பண்றாருன்றாங்க. பெருசா அந்த அளவுக்கு இல்லல்ல ப்ரோ விக்ரம். விக்ரம் ஒண்ணுமே பண்ணல. எனக்கு அது மட்டும் தான் உடைக்குது எனக்கு தெரிஞ்ச அவர் என்ன அவங்க சொல்றது. ஒருத்தவங்க ஒன்னொன்னு சொல்றாங்க பாருங்களேன். இப்ப நீங்க ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து பிரசிடென்ட் சாண்ட்ரா பார்க்கும்போது அவங்க வந்து சுபிக்ஷா நல்லா பண்றாங்க தான் சொன்னாங்க. அவங்க கிழிச்சு போட்டது வந்து அரோரா, கம்ருதின், பாரு, திவாகர் ஐ பிலீவ். ஸோ அந்த மாதிரி திவாகரோட கிழிச்சு போடலன்னு நினைக்கிறேன் எடிட்டே. மெயின் ரெசிடென்ட் ப்ரோ. அப்ப வியனா கிட்ட அவங்க சொன்னது கூட துஷார் அம்மா சொன்னாங்க. ஆனா நீங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இவங்களோட வியூஸ் தான் கம்ப்ளீட்லி டிஃபரண்ட். இவங்க அவங்க சுபிக்ஷா வெளில மெயினா போய் படுக்க சாண்ட்ரா சொல்லிருக்காங்க. பிரஜின் வந்து விக்கல்ஸ் மெயினா வெளில போய் பாரு, படுக்க. கம்ருதீன், அரோரா, துஷார் 4 பேரை தான் கிழிச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. சோ அந்த சைடு போயிருக்காங்க. இவங்க வந்து திவாகரை தூக்கி போட்டுருக்காங்க, சுபியை தூக்கி போட்டுருக்காங்க. இந்த பக்கம் வந்து தே ஆர் டேக்கன் அரோரா அண்ட் விக்கல்ஸ். ஆனா இவங்க வந்து விக்கல்ஸையும் சொல்லல. அவங்க விக்கல்ஸை சொல்லல. அவங்க திவாகரை பெருசா அடிக்கல. அதே மாதிரி சுபிக்ஷாவை ஒண்ணுமே சொல்லல. ரெண்டு பக்கமும் வியூஸ் டிஃப்ரெண்டா இருக்கு. அங்க வந்து ஸ்பெசிஃபிக்கா சில பேர் வேணா ஒயில்ட் கார்டுல வந்து எல்லாமே வந்து இவங்க ஒப்பீனியனா இருக்காது. அவங்க சேனல் நரேட்டிவ்ல வந்து சில பேருக்கு வந்து ஓகே சொல்லுங்க, சில பேருக்கு வந்து இக்னோர் பண்ணி விட்டுருங்கன்ற மாதிரி இருக்கும். கெமிக்கு வந்து தே ஹைப்ட் அப் கெமி குவைட் அ பிட். நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா கெமி வந்து அவ்வளோ ஹைப் பண்ணதுக்கு அவ்வளோ பண்ணியிருக்காங்களான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஷி ஹஸ் நாட் டன் தட் மச் டு கிவ் ஹர் தட் மச் ஹைப். ஸோ அப்படின்ற போது எனக்கு அந்த கொஸ்டின் என்ன, ஓகே சேனல் நோஸ் கெமி ஹேஸ் சம் பொட்டன்ஷியல் அண்ட் தேர் புஷிங் டு ஹர் டு டூ பெட்டர். ஏன்னா அவங்க வந்து அந்த குரூப்பிசம்ல போய் மாட்டிக்கிட்டாங்க. கெமி இஸ் நாட் டூயிங் எனிதிங். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் இருக்கு கான்செப்ட்.
பட் சேனல் இஸ் சேயிங் தட் ஓகே கேமே கொஞ்சம் ஹைப் பண்ணுங்க, ஓகே கொடுங்க. அதே மாதிரி வியானா சொல்லும்போது they didn't push her also too much. சொல்லிட்டியாமா, ஓகே நல்லா இருக்கு. அரோராக்கு they went for it. அவ சொன்ன ரீசன்ஸும் இட்ஸ் நாட் லைக் கிரேட் ரீசன்ஸ், சிம்பிள் காசுக்காக வந்தேன், கொஞ்சம் விசிபிலிட்டி, அவ்வளோதான். சைல்டுஹுட் இது நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பிக் பாஸ் ஆரம்பிச்சாங்க, நான் ஸ்கூலில் இருக்கும்போது நினச்சேன், வந்தேன், அவ்வளோதான். இட்ஸ் ஆர் நாட் இனஃப் ரீசன்ஸ், ரைட்? எடுத்து கிழிச்சு போட்டாங்க. ஸோ இட்ஸ் லாக் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து எஃப்ஜே பேசும்போதும் கூட அங்கே வந்து கொஞ்சம் ஒரு ரூடாக ஒரு வார்த்தை விட்டான். சாண்ட்ராவோட ஃபேஸ் ரியாக்ஷன்லேயே அவன் பேக் அடிச்சிட்டான் அதில். ஓகே, அவனையும் கிளிக்க தான் நினச்சிருப்பாங்க. இல்லைனா ஐ திங்க் they left him again just cause possibly some push from the channel side. இவனை ரொம்ப அடிக்காதீங்க, எவ்வளோ ஸ்பெசிஃபிக் டோலுங்க. இந்த மேஜர் டாஸ்க் வந்து அதான் ஆகும், சரியா? ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் போய் இவங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணுங்க சொல்லியிருப்பாங்க. சாம் வாஸ் சேயிங், ரைட்? நாளைக்கே வந்து கேட்டாங்கன்னா அது வந்து டாஸ்க் பிக் பாஸ் சொன்னது, உள்ள வந்து சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க டீமு, முடிஞ்சு. தே கேன் வெரி ஈஸிலி எஸ்கேப் இன் திஸ். அதனால தான் இவ்வளோ அக்ரெசிவாக போகிறாங்க. எவ்வளோ அக்ரெசிவாக போட்டாலும் அட் தி எண்ட் ஆஃப் தி டே இதை வெளில ஈவினிங் பேசும்போது they can simply dilute it saying that big boss task அங்க சொல்லி அனுப்பிச்சாங்க, முடிஞ்சு. இட்ஸ் நாட் மை ஒப்பீனியன் போயிட்டே இருப்பாங்க. ஸோ யூ கேன் கோ ஹவு மச் எவர் யூ வாண்ட். அந்த மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன், இந்த டாஸ்கே. யூ கான் சே லைக் ஓகே இவங்க சொல்றதெல்லாம் தான் நடக்க போகுது, கேம் பிளே வந்து இப்படியே தான் நட போறாங்க, அவங்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. பிகாஸ் தட் இஸ் நாட் த ரியாலிட்டி. ஆனா என்னோட பார்வையில் ரசிகா எப்படி பார்த்தேன்னா, 4 பேரையும் அவங்க வந்து அந்த ஹவுஸ்மேட்ஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ணோம் அந்த மாதிரி தெரியல. 4 பேத்துக்குள்ள யார் வந்து கொஞ்சம் நல்லா டஃப் பிளேயர் வந்து அவங்ககிட்ட காமிச்சுக்க வந்த மாதிரி தெரிஞ்சது ஒண்ணு. இன்னொன்னு அப்புறம் வந்து இன்னொன்னு பார்த்தோம்னா 4 பேரும் வந்து டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் வந்து சொன்னாங்க. ஏன்னா ஒரே மாதிரி சொன்னா வந்து எல்லாரும் பேசி வச்சுட்டு வந்து சொல்ற மாதிரி ஆயிருமோன்னு அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. என்ன நினைக்கிற ரசிகா அதை பத்தி? அவங்க பேசி வச்சு தாங்க வருவாங்க. அவங்க 4 பேருமே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து உள்ள போறாங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு டிவி போட்டு வீடியோ போட்டே காட்டிட்டாங்க. பேச மாட்டாங்களா? they are all inside, see they are all விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ். கண்டிப்பா பேசி தான் வந்திருப்பாங்க. கண்டிப்பா பேசி வந்திருப்பாங்க. ஏன்னா ஏன் இப்படி மாற்றி சொன்னாங்கன்னா மேபி வந்து ஒருவேளை வந்து அந்த அவங்க உள்ள இருக்கிற அவுட்மேட்ஸ்க்கு வந்து குழப்பி விடுறதுக்காகவே சொல்லி. ஆனா இப்ப வந்து 2 பேர் வந்து இவங்க 2 பேர் விக்கல்ஸ் வந்து பாராட்டினாங்க. சில பேர் வந்து விக்கல்ஸ் வந்து ஒழுங்கா ஆடலின்னு மூட சொன்னாங்க நினைக்கிறேன். விக்கல்ஸ் பத்தி யாரும் சொல்லல, ஒருத்தவங்க பாராட்டுறாங்க, ஒருத்தவங்க எதுவுமே பேசல. அப்படி வந்து மாத்தி மாத்தி போகும்போது அவங்களுக்கு வந்து குழப்பமாகும் இல்லையா? அப்ப வந்து 4 பேர் வந்து ஒவ்வொரு போஸ்ட்ல வந்திருக்காங்க, அவங்க வந்து நினைப்பாங்கல்ல உள்ள இருக்கிறவங்க, அவங்களுக்கு தெரியாதுல்ல, அதுக்காக நான் பார்த்தேன். ஓகே, அப்புறம் ஒன் மோர் ரசிகா, அந்த இது நாளைக்கு வந்து திவ்யா கேப்டன்சில எனக்கு வந்து பார்வதியோட இன்ஃபுளுன்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்குன்னு தோணுது. ஆனா இன்னைக்கு அவங்க மூஞ்சில நான் வந்து ரொம்ப ப்ரெஷர் பார்த்தேன், பார்வதி மூஞ்சில. அது வந்து ரொம்பவே இருக்குயா. இன்னும் இப்போ சண்டை போட்டுருக்காங்க லைவ்ல உனக்கு, சரியா? இட்ஸ் நாட் லைக் தே ஆர் கம்ப்ளீட்லி கான். இப்போ வந்து அடிச்சுக்குள்ள சண்டை போட்டு விழுந்துட்டு இருக்காங்க. ஸோ பாசிபிளி இட் வில் கம் அவுட். திவா வெளில கூட்டு வந்து பாரு கமருது 2 பேருமே பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரோ வந்திருக்காங்க. ஹாய் ப்ரோ. ஹலோ. ஹாய் மது. அவங்க அதான் சொல்றேன் இல்லைங்க, இப்போ கூட உட்காந்து சண்டை போட்டு இருக்காங்க ப்ரோ. பாரு மூஞ்சில வந்து அங்க பிரஜன் பேச என்ன சொல்ல வந்துருவாருனோ பயமா இருந்துச்சு எனக்கு. அந்த அளவுக்கு வந்து அங்க பாரு பதகிட்டு இருக்காங்க. இப்ப வெளில உட்காந்து திவாகர் நடுல வச்சுக்கிட்டு இவங்க 2 பேரும் சண்டை போட்டு இருக்காங்க. ஹாய் மத்ரோ, என்ன இன்னைக்கு வைல்ட் கார்டு பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு? ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருந்ததுல இன்னைக்கு? வணக்கம் நல்லா வணக்கம். இருந்துச்சுல்ல? ஆல் குட் தான் இன்னைக்கு. ஆனா இன்னும் கொஞ்சம் ஃபயரா பண்ணிருக்கலாம். நீங்க தான் ஷோ ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்தது எனக்கு. குட் குட் குட். சரி, ஓகே. வைல்ட் கார்ட்ஸ்ல யார் மேல நம்பிக்கை நல்லா இருக்கு? ரேங்கிங் பண்ணுங்க யாராவது. ரேங்கிங்லாம் நாங்க இப்பதானே வந்திருக்காங்க. எனக்கு இந்த இது வந்து ரொம்ப ஃபயரா வந்து பயங்கரமா எரிச்சு விட்டாங்க. அது இருக்கு. அங்க ரொம்ப மொக்க வாங்கினதுன்னா சொல்றேன்னா, அங்க அமித் வந்து சூப்பர் மொக்க வாங்கினாரு. அதை அப்படியே எடிட்ல கட் பண்ணி அப்படியே ஆடுக்கு போனாங்க பாத்தீங்களா? நான் பாக்குறேன், டேய் என்ன அப்படியே செம டென்ஷன் ரசிகா. வீடியோ ரெக்கார்ட் போட்டுருக்கு, யார் வருது? உனக்கு ஆகும் தான் தெரியும், எனக்கு தெரியுமே உனக்கு ஆகும்னு. அங்க விஆர்எல்ல பாயிண்ட் எடுத்து. ஓ, அதான் ராஜு எடிட்ஸ்க்கு கோவம் வந்துருச்சா?
அதுக்குதான் கோவா வந்து கத்திக்கிட்டு இருக்கான். அடடடடா. ஒரு கண்டென்ட் போயிடுச்சே ராஜு. சரி ராஜு. எப்படி சொல்லலாம் அவரு? நீங்க அழுதுட்டீங்கன்னு கரெக்டா இல்லையா? முடிஞ்சா இமாத் ப்ரோ உங்க இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு அந்த விஜய் டிவிட்ட இருந்து அந்த கண்டென்ட் மட்டும் வாங்கி கொடுங்க. டக்குன்னு கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. டப்புன்னு கட் பண்ணி ஆட போட்டு விட்டாங்க. என்ன ஏய் ஏன்னா பேசுறாங்க என்ன இல்ல மாதிரி இது செம கூத்துட தெரியுமா? அந்த மனுஷன் வெளில வந்து நான் என்ட்ரி அன்னைக்கு செம்மையா பண்ணல பிளாஸ்ட். எங்க பிளாஸ்ட் ஆடு தான் வந்துச்சு அப்படின்னு செம்மையா பேசுனே வரலையே அப்படின்னா நீ போனோடனே ஆடு போட்டாங்க. நிமிர்ந்து நில் படத்துல அப்படித்தான் வந்து ஜெயம் ரவி சார் வந்து இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. டக்குன்னு அந்த கேபிள் பிடிக்கிறாங்க சார். அது மாதிரி இருந்துச்சு. பட் நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னாக்கா இஸ் a குட் ஹியூமன் அப்படின்னு கேள்விப்பட்டேன். பட் இந்த பிக் பாஸ்ல எல்லாம் இந்த குட் ஹியூமன்லாம் வச்சுலாம் வேலைக்கு ஆகாது. ஆமா இங்கன்னா யார் நல்லவர் அப்படின்னு பார்த்தா அவார்டு தராங்க. என்னன்னா இங்க அவார்டா தரானுங்க அப்படிங்கிற மாதிரி உணவு விளையாண்டா எஸ் ஓகே. பட் ஆனா பிரஜின் சாண்ட்ரா வந்தோடனே ஃபயர் பண்ணிட்டாங்க போல இருக்கு. கமருதீனுக்கு கோவம் வச்சு பாத்தீங்களா இன்னைக்கு? எப்படி பாரு நீ அப்படி சொல்லலாம்? என்ன பாரு நீ அப்படின்னு நான் ஒண்ணு என்னடா நடக்குதுங்க அப்படி இப்போ வரைக்கும் சண்டை போயிட்டு இருக்கு. டில் நவ ஃபைட் போயிட்டு இருக்கு. ஐயோ சேகர் வேற கீழே காமிக்கிறாரு வரல. என்ன ஃபேன் அவரு? சேகர் ப்ரோ மேல வாங்க. கமருதீன் ஃபேனா? ஐயோ கமருதீன் சூப்பரா விளையாண்டாரு பா இன்னைக்கு. இமாத் ப்ரோ கேக்குதா? கேக்குது ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயோ கேக்குதா இல்லையா? கேக்குது ப்ரோ சொல்லுங்க. சாமுலுக்கு கேக்கல. சாம் என்னையா பண்ணிட்டு இருக்க? சாம் நெட்வொர்க் இஷ்யூ போல ஏதோ பேச வந்திருக்காரு. சாம் போட்டோ பார்த்தா காதல் கொண்ட தனுஷ் மாதிரியா இருக்கிறான். அப்போ பிடிச்சது வந்து திவ்யா தானோ? ரைட்டு. சாம் அவனுக்கு கேட்கல நினைக்கிறேன் ப்ரோ. சுத்தமா சாம் வெளில போயிட்டாங்க. சாம் வெளில போட்டு அதாவது கேட்கல மக்களே. ஆனா சாம் வெளில போயிட்டு வாங்கங்கறத மட்டும் எப்படி கேட்கும்? இன்னைக்கு நான் சாம் கிட்டயே பண்ணிட்டு இருக்கேன் அவனுக்கு. நான் பண்ணிட்டேன். இன்னைக்கு பம்கின் ஸ்டார் பிறந்துட்டாங்க திவ்யா. பிக் பாஸ்ல சொல்லி நேரா வெளில போயிடுங்க. இங்க இருக்கவங்களுக்குலாம் தகுதி இல்லைன்னா நீங்க பேசாம வெளில போயிடுங்க அப்படின்னு சொன்ன பையன்லாம் சரியான பையன். இதை யாராவது வீட்டுக்குள்ள சொல்லிருக்காங்க? யாருமே சொல்லல. இல்ல இது யாராவது வீட்டுக்குள்ள சொல்லிருக்காங்க? நல்லா ஒருத்தன் கூட சொல்ல. கண்டிப்பா சொல்லிருக்கலாம். கலாச்சிருக்கலாம் நல்லா. பட் இந்த வாரம் இன்னும் தீனி மேல தீனி போட்டு இருக்காங்க. நல்லாதான் இருக்கு இந்த வாட்டி. இன்னொன்னு அது ஆமா வன்ம பூனை வாங்க. எங்க இருக்காங்க பூனை? பூனையா நல்ல தீனி தான் இருக்கு. சொல்றாங்களே அந்த ஷீஷிலாம் சீசன் 7 மட்டுமா இல்ல வேற சீசன் வருவாங்களா? எங்க சீசன்ல இருந்து வருவாங்க? இல்ல நீங்க எதிர்பார்க்கற ஆள் இல்ல. அச்சச்சோ 7 தானா? அப்படின்னா 7ல இருந்து 1 ஆர் 7 வராங்க. 7ல இருந்து வராங்க. எலியும் புனியும் வரலாம். நாமினேஷன் லிஸ்ட் வந்துருச்சா? நாமினேஷன் லிஸ்டா? வைல்ட் கார்ட்ஸ்லாம் நாமினேட்டட் கிடையாதுப்பா. சொன்னாங்க. அப்படியா? ஆமா வைல்ட் கார்ட்ஸ் ஆர் நாட் நாமினேட்டட். அந்த லிஸ்ட் எனக்கு ரொம்ப வருத்தத்தை அளிக்கிறது. உங்களுக்கு எப்படி? நல்லதானே? மைதா மாவ் மாவு தான் போகும். இப்ப இன்னைக்கு வந்து பிரேக்கப் வேற பண்ணிட்டாங்க. அத பாத்தீங்களா? நம்ம 2 பேரும் பேசிக்க வேண்டாம் அப்படின்றாங்க. நான் பாக்குறேன். அப்ப நீ என்ன அவுச்சிக்க போற அதானே அப்படின்னு நினைச்சிருப்பான். இந்த சிங்காரவேலன்னு ஒரு படம் வச்சு தெரியுமா? அதுல கருவாடு தூக்கிட்டு போகும்போது கருவாடு அப்படின்மா அந்த மாதிரி மாவ். பிக் பாஸ் அவரே ஒத்துக்கிறாரு. பிக் பாஸ் அவர் சரியா விளையாடலன்ட்டு அவர் ஏன் பிக் பாஸ் வச்சிருக்கீங்க? 12 பேர் நாமினேஷன் ப்ரோ. அந்த காயத்ரி வருவாங்க. காயத்ரி வந்தாங்கன்னா ஒரு பாயிண்ட் சொல்லலான்னு பார்த்தேன். இன்னைக்கு ப்ளூ அண்ட் ப்ளூல இருந்தாங்க 2 பேரும். யாரு? சபரியா? காணமே அவங்க வருவாங்க. ப்ரோ 12 பேரா இல்ல வைல்ட் கார்டு எல்லாருமே சேர்த்து எல்லா 16 பேரா ப்ரோ? 16 வைல்ட் கார்டு இல்ல. கனி இல்ல, அரோரா இல்ல, சுபிசா இல்லன்னு சொன்னாங்க. பரவாயில்லப்பா. நான் ஒரு போல் போட்டுருந்தேன். பாத்தீங்களா? வைல்ட் கார்டு இருக்காங்க. என்ன ப்ரோ? நான் ஒரு அந்த ஓட்டிங் இது ஒன்னு போட்டிருந்தேன். போல் பாத்தீங்களா யாராவது?
which wild card impressed you? பார்த்தேனே நான் தான் திவ்யா ஓட்டு கணேஷுக்கு போட்டேனே 39%. அடேங்கப்பா. யா திவ்யா கணேஷ் நல்லா லீடிங்கு. அதுக்கப்புறம் பிரஜின் சாண்ட்ரா, அமித் பார்கவ் லாஸ்ட். யார் போட்டிருக்கான் போர்டு? இமாத் ப்ரோவா? இவர் தான் போட்டாரு. 2000 பேர் ஓட்டு பண்ணிருக்காங்க. நானும் போய் ஒரு ஓட்டு போட்டு வரேன். அப்பா சமுதாயக்கு இது பாது. ஆனா அதுல பாதி நம்ம பசங்களே போட்டுப்பாங்க. கடமை பாது. நேத்து அஜித் சொன்னார்ல அந்த மாதிரி சமுதாய கடமை. திவ்யாக்கு நீங்க போட்டிருக்க போல்ல போட்டிருக்காங்க. என்னன்னு இப்ப நான் கேக்குறேன். இப்ப கிளியர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் நெட்வொர்க். அதுக்கு பதில் சொல்லிட்டீங்களா? அந்த 6.1ல ஒருத்தர் உள்ள வருவார், நீங்களே இன்னும் வரலையே. நம்பாது 6.2ங்கறான். நீங்க இன்டர்நெட்ல போட்டு பாருங்க 6.1 தான் வரும் இவன். அதான் காலகாலம் ஆதி காலத்துல இருந்து கூப்பிட்டு இருக்கேன் 6.1ன்னு. இன்னைக்கு 6.2 எனக்கே பக்குன்னுச்சு. டேய் இன்டர்நெட்ல 6.1 இருக்கு, நீ என்னடா 6.2ங்கற? அப்படி சரி ஷூவோட சேர்த்து சொல்றான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஹிட்ஸ் போட்டுருக்காரு. அதான் ஷூவோட சேர்த்து சொல்றாரு மனுஷன். என்ன